ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான வாழைத்தண்டு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு பக்கோடா செய்கிறதுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு வாழைத்தண்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நார் பகுதிகளை இந்த மாதிரி கை வச்சு எடுத்துருங்க. பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாழைத்தண்டுகளை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த வாழைத்தண்டுகளை சேர்க்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக தட்டின சீரகம், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோட சேர்த்து வாழைத்தண்டை நல்லா கலந்து விடுங்க. மசாலா, உப்பு எல்லாமே வாழைத்தண்டில் நல்லாவே பிடிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா வாழைத்தண்டுலையும் படுறது மாதிரி இதை நல்லா கலந்து விடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வாழைத்தண்டில் இருக்கிற ஈரப்பதமே நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான், இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போதே அதில் இருக்கிற ஈரப்பதமே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சேர்த்துருந்த மசாலா, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே வாழைத்தண்டை நல்லாவே கோட்டாகி வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதை பக்கோடா போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடாக விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிற வாழைத்தண்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இது நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த வாழைத்தண்டு பக்கோடா பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்ண கருவேப்பிலையும் நம்ம பக்கோடாவில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பான வாழைத்தண்டு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வாழைத்தண்டில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக தெரியாது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.